அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக இருக்கீங்க, இல்லை ஷார்ட் ஃபிலிமுக்கு கேமராமேனாக இருக்கீங்க. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க, யூடியூப்பில் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் தேவைப்படுது. அதாவது நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அது ஷேக் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஷேக் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டெபிலைசர் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு செம்மையான ஸ்டெபிலைசர் வாங்கணும் அப்படின்னா எந்த ஸ்டெபிலைசர் வாங்கலாம்? ஸோ இதை பார்த்து தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகேங்க, நமக்கு ஏகே விளாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கு நம்ம இந்த ஸ்டெபிலைசர் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெபிலைசர் வாங்கும்போது அது பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்டெபிலைசர் வாங்கும்போது இதோட பாக்ஸுக்குள்ள ஒரு மோனோபேட் இருந்துச்சு. அதே சமயத்தில் இந்த ஸ்டெபிலைசருக்கான ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெல்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பெல்ட் இந்த கேஸுக்கு நம்ம மாட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம சோல்ஜரில் தொங்க விட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெபிலைசருக்கு ஒரு சார்ஜ் போடுறதுக்காக ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக எல்லாருமே கட்டாயம் படித்து பார்க்கக்கூடிய ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மேனுவலில் சைனீஸில் எழுதிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போ நம்ம இந்த கிம்பிளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிம்பிள் ஒரு 3 ஆக்சிஸ் கிம்பிள். 3 ஆக்சிஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஒரே பாயிண்டை எப்படி வச்சாலும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய தன்மை இந்த கிம்பிளுக்கு இருக்குது. ஓகே, அடுத்து இந்த கிம்பிளில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த கிம்பிளை நீங்கள் பவர் ஆன் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிம்பிள் ஆன் ஆகிடும். பட் இந்த கிம்பிளில் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் கிம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கிம்பிளையும் அந்த அப்ளிகேஷனையும் ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லைட் உங்களுக்கு ஆன் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த லைட் ஆன் ஆகும். கனெக்ட் ஆகலைன்னா ஆன் ஆகாது. ஓகே, அடுத்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா LMH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 லைட் இருக்குது. இது எதுக்காகனா இந்த கிம்பிளோட பேட்டரி. ஸோ சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதை வச்சு நம்ம பார்த்துக்கிற முடியும். அதே சமயத்தில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைட் இருக்குது. ஹேண்ட் ஃபோக்கஸ், ஆட்டோ ஃபோக்கஸ், லைட் ஃபோக்கஸ் சொல்லி ஒரு 3 லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த லைட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, அடுத்து சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் கொடுத்துருக்காங்க. அது இந்த கிம்பிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிம்பிளுக்கு சார்ஜ் போகிறதுக்காக ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆன் பண்ணுறதுக்கோ அல்லது ஆஃப் பண்ணுறதுக்கோ அல்லது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே கேப்சர் ஆகிரும். ஸோ அந்த ஷட்டர் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னா உங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த கிம்பிள்ல இருந்தவும் உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் போட்டுக்கிற முடியும். ஓகே, இப்போ இந்த கிம்பிள் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். அடுத்து இந்த கிம்பிளை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கிம்பிளில் உங்களுடைய மொபைலை நீங்கள் வைக்கும் பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் எவ்வளோ பெருசு அப்படின்றத பார்த்து இந்த பட்டன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து உங்கள் மொபைலையும் இந்த ஸ்டெபிலைசரையும் ப்ளூடூத் மூலியமா கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவையும் இந்த கிம்பிளில் பயன்படுத்தி ரொம்பவே ஸ்டேபிளாக எந்த ஒரு சேக்கும் இல்லாமல் சூப்பராக எடுக்க முடியும். ஸோ இந்த கிம்பிளில் பயன்படுத்தி நான் எடுத்த ஒரு சில ஃபுட்டேஜை நீங்க பாருங்க, எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நம்ம நார்மலாக மொபைலில் பிடிச்சி வீடியோ எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கை ஷேக் ஆகும். அந்த ஷேக் வீடியோவில் தெரியும். பட் இந்த கிம்பிளில் பயன்படுத்தி நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா கை ஷேக் ஆனாலும் வீடியோவில் எந்த ஒரு ஷேக்கும் தெரியாது.
ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த கிம்பிளில் ஃபேஸ் ட்ராக்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிம்பிளில் ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நடந்துக்கிட்டே பேசினாலும் சரி, இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் அசந்து பேசினாலும் சரி, இந்த கிம்பிள் உங்களை ரொம்பவே ஈஸியாக ட்ராக் பண்ணி அந்த ஃபுட்டேஜை ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் உங்கள் டீமில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க, நீங்களே ஆங்கரிங் பண்ணணும், அதே போல் நீங்களே கேமராவை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் ட்ராக்கிங் ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த கிம்பிளை நீங்கள் எந்த பக்கம் வேணும்னாலும் ரொட்டேட் பண்ணிக்கிற முடியும். அதே போல் இந்த கிம்பிளை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கேமராவை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கிற முடியும். சப்போஸ் உங்கள் மொபைலில் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சார்ஜ் இல்லை அப்படின்னா இந்த கிம்பிளை பயன்படுத்தி உங்களுடைய மொபைலுக்கு ஈஸியாகவே சார்ஜ் போட்டுக்கிற முடியும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இந்த கிம்பிள் இருக்கக்கூடிய விஷயங்கள். பட் இதுவரையும் நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிம்பிளுமே பயன்படுத்தினது கிடையாது. ஸோ இந்த கிம்பிளை நான் பயன்படுத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த மோட்ரு ரன் ஆகுது. ஸோ மோட்ரு ரன் ஆகாத காரணத்தினால இங்கே ஹீட் ஆகுது. ஸோ இந்த கிம்பிளில் மட்டும் தான் ஹீட் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி மற்ற கிம்பிளில் கூட ஹீட் ஆகலாம். பட் இங்கே ஹீட் ஆகுது அப்படின்றது நான் இங்கே சொல்லிக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு கிம்பிளுமே பயன்படுத்துறது கிடையாது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதுக்காக வீடியோ ஷூட் பண்ணும்பொழுது எனக்கு கை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த கிம்பிளோட விலை அப்படின்னு பார்க்கும்பொழுது BlitzWolf அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த கிம்பிளோட விலையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8000 ரூபாய் விற்றுக்கிட்டு இருந்தாங்க கொரோனாவுக்கு முன்னாடி. பட் இந்த வீடியோ நான் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரியல. பிகாஸ் ஒரு வாரம் ஆகலாம் அல்லது ஒரு மாதம் கூட ஆகலாம். நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த கிம்பிளோட விலை என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த கிம்பிளை வாங்குறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். வேணும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கிம்பிளை பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் எனக்கு பர்சனலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் வீலாக் அந்த சேனலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் அல்லது டிக்டாக்ல வீடியோ போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வீடியோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த கிம்பிள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் பெஸ்ட் அன்பாக்சிங் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் மாற்றிருங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேச மாட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.